நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு காலைல இதான் வேறு என்ன செய்ய. காலையில் வந்து நம்ம வந்து லிமிட்டாக இருந்தால் தான் நைட் அலப்பறை பண்ண முடியும். ஸோ பிரெட் ஆம்லெட் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு இது கூட லைட்டாக ஜூஸஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, ஜூஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜூஸ் கிடையாது, நார்மல் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இந்த கிளிஃப் வியூ உங்களுக்கு போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அடிப்பொலியாக இருக்குது இது. இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்த நேரம் மேன்க்ரூவ் போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் இவன் கடலைன்னு போட்டு முடியலை, இவன் தான் புள்ளி அபிஷேக். அப்புறம் இது வந்து நம்ம ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக அங்கே போவோம். ஏன்னா சார்ஜ் வேறு நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா பவர் பேங்க் திடீர்னு ஒர்க் ஆகாமல் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு கயாக்கிங் பண்ணும்போது டேரெக்டாக கயாக்கிங்லேயே சந்திக்கலாம். முடிஞ்ச அதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணுறேன். நம்ம இப்போ எந்த ஈவெண்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கயாக்கிங் பார்த்தோம். கயாக்கிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் கயாக்கிங் புக் பண்ணி தான் போக போகிறோம் கைஸ். நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா திடீர்னு நம்ம சும்மா அப்படி நடந்துட்டு இருந்தோம். இந்த வாக்கிங் சீட்டில் அப்படியே பையன் நடந்துட்டு இருக்கும்போது தான் சரி கயாக்கிங் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகலான்னு ஒரு பிளான் பண்ணி புக் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட அந்த கயாக்கிங் ஸ்பாட்டு. இவங்க தான் புக் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட ஈவெண்ட் கார்டை பார்த்தோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் கயாக்கிங் நம்ம வந்து தனியாக எல்லோரும் வி ஸ்டார் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் தான் போக போகிறோம். ஸோ கேரண்டிட்டு தான் நினைக்கணும். ஃபஸ்ட் டைம் உள்ளே வரோம், என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து மெயின் ப்ராசஸ்ஸு. என்ன ஆனாலும் அவங்க பார்த்து வாங்கலாம். ஸோ வெளியே பீச்சில் வந்து இண்டிகேட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து ஸோ அதான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேன்க்ரோவ் பண்ணுறோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இப்போ ஆட்டோவில் கிளம்பி நேராக மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் போகிறோம். மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டு ஸோ அங்கே கயாக்கிங் ஒரு 2 hours இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் கைஸ். நேராக கயாக்கிங் வந்து வீடியோ பண்ணான்னு. ஸோ கயாக்கிங் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ என்னன்னா ஒரு சின்ன ஒரு குழப்பம் டப்புன்னு ஷாக் ஆக்கி விட்டாங்க. ஃபோனெல்லாம் வந்து ட்ரை பேக்கில் வச்சுட்டு சேஃப்டியை வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போனால் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஃபோனை வந்து தருவாங்க. உள்ளே போன ஏன்னா அவங்க சேஃப்டி, நம்ம சேஃப்டியும் முக்கியம், நம்ம ஃபோன் சேஃப்டியும் முக்கியமா. ஸோ அதனால தான். ஸோ இப்போ என்னென்னா இந்த ஒரு பீச்சுக்கு இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். மக்களே வச்சுக்கோ, இதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஷூவை போட்டு இறங்கதான்னு கேட்டால் இல்லை தான், இருந்தாலும் வி வில் ராக் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு போவோம். ஏன்னா யாருக்குனாவே 40 பேர் உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன கதை அப்படின்னு. போயிட்டு மாப்பிள்ள ஃபோனு ஃபுல்லாக தருவாங்களா பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 3 ஸோ இந்த ஒரு ரிசர்வாயருக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் கைஸ். ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக லோ பட்ஜெட்டில் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்பட்டோம். ஸோ உள்ளே குளிக்கிறதுக்கு அலோடான்னு கேட்டால் நம்ம கேட்கும்போது ஓகேன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எப்படின்னு தெரியலை. இது என்ன சிப்பு அவ்வளோ கெட்ட வார்த்தைப்படாது. வீடியோ ஓடிட்டாக்க இருக்குது. இவன் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் மட்டும் தான் மன்னிச்சோம். கயாக்கிங் ஏன்னா ஓப்பன் ஸ்பாட்டில் வந்து கயாக்கிங் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணலாம். டேரெக்டாக நம்ம வந்து கயாக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் சொன்ன மாதிரி. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க தண்ணி வந்தாலும் உள்ள முழிக்கிறோம்ல. ஏன்னாப்ல உள்ள நிறைய தண்ணி வந்தாலும் ஆமாம் தண்ணி வந்தால் முங்க தான் செய்யும். ஸோ நம்ம கூட ஒரு ட்ரெயினி மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நம்ம கூட நம்மளை வந்து ஃபுல்லாகவே எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் மாப்பிள்ள தண்ணி வந்துட்டு அவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம கூட வரோம். என்ன ப்ரோ கைட்? நம்ம கைடு அந்த இருக்காங்க. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நம்மளை வந்து எப்படி போகணும் என்னன்னு ஃபுல்லாகவே அவங்க தான் கைட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பிரதர் இப்போ அங்கே நிற்காரு, வினோசன். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து எங்கே போகிறோம்னா நம்ம கயாக்கிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஏதோ ஒரு டனல் மாதிரி போக போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வெயில் அடித்து பறக்க, ஆனால் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு வைப் ஜாலியாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ அப்படியே கயாக்கிங் பண்ணும்போது நம்ம பிரதர் நமக்கு வீடியோ எடுத்து தருவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ண நினைச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஜாலியாக கயாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிரதர் தான் நமக்கு வீடியோ எடுத்து வந்துருக்காரு. வாய்ஸ் அவ்வளோதான் கேட்க தெரியல, இருந்தாலும் வாய்ஸ்ல இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி அப்படியே போகலாம். நம்ம எங்கே இருக்கோம்னா இது வர்க்கலால வந்து ஒரு மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படையாக இருக்கு. நம்ம என்ஜாய்மெண்ட் லெவல் வேற லெவல்.